9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு எனக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி முன்னாடியே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்த குரு இப்போ முயற்சி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல வராரு. பல்வேறு முயற்சிகளை கடந்த காலத்துல நினைச்சிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடையாவே இருந்தது. இந்த காலத்திலேயாவது அந்த தடைகள்லாம் தீருமா, தடைகளை தகர்க்குமா அப்படின்னு சொல்லுங்க ஐயா. நீங்க கேட்கறது ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சொல்றேங்க ஐயா. அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை நான் இந்த பீரியட்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ குரு பயிற்சி எப்ப ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜூன் மாசம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு 1:50 மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக சேர்றாரு. இதுவும் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம். இப்ப குரு பகவான் எடுத்துட்டோம்னா மொத்தம் 9 நவகிரகங்கள். இந்த 9 நவகிரகங்களிலேயே குரு பகவான் தான் முழு சுபகிரகம். மற்ற கிரகங்களாகப்பட்டது முழு சுபகிரகம் எதுவுமே இல்லை. இந்த குரு பகவான் தான் முழு சுபகிரகம். அப்ப அந்த முழு சுபகிரகமாகப்பட்டது தன்னுடைய பார்வையுடைய குணத்தால் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்ல ஒரு சிறப்பையும் ஒரு நல்ல யோகத்தையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராசிக்கு அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் தானே? இல்ல ராகு இருக்குது, ராகு இருந்தா ராகு தோஷம் தானே? கேது இருந்தா கேது தோஷம் தானே? சூரியன் இருந்தாலும் சூரிய தோஷம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அதுல எந்த பாவகரங்கள் இருந்தாலும் எந்த தோஷத்தை அந்த ஜாதகருக்கு செய்வதாக இருந்தாலும் இந்த குரு பார்வை பட்ட உடனே அந்த கிரகங்கள் அந்த தோஷத்தை அந்த ஜாதகர்களுக்கு செய்ய இயலாது. தோஷம் நிவர்த்தி ஆகுது. கண்டிப்பா அந்த அளவுக்கு அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு ஒரு பலம். அப்போ குரு பலன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப அந்த குரு பலம் கிடைச்சதுனாலதான் அவங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் அவங்களுக்கு நடக்குது. இப்போ ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்ச பலத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம். தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதா ஒரு கம்யூனிகேஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் கடந்த காலத்துல நிறைய முயற்சிகள் எடுத்து சில முயற்சிகள் பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி சில முயற்சிகள் நடக்காமலும் சில மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இப்ப இந்த பீரியட்ல இந்த குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறாருன்னா அது சும்மா இல்ல, உச்ச குரு. அப்ப அந்த பெயர்ச்சியை 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த குருவால் இவங்களுக்கு 3ஆம் இடத்துடைய அந்த வலிமை அப்படின்னா நீங்க எந்த காரியத்தை வேணா நினைங்க, என்ன நினைச்சிட்டு போங்க, அந்த காரியம் நீங்க போகும்போது நினைச்சிட்டு போனீங்கன்னா வரும்போது அது சக்சஸோட தான் வருவீங்க. அப்படிங்கிற ஒரு காரிய வெற்றியை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது விருச்சக ராசியை பார்க்கிறாருங்களா. இது பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடம் என்பது ஜாதகத்தில் என்ன சொல்றோம்? நம்ம திருமண பாவம், கலஸ்தரஸ்தானம். அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்தையே உச்சமான குரு பகவான் அந்த விருச்சகத்தை பார்க்கறாங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இப்ப நடக்கவிருக்கிறது. இப்போ ஒரு பையனை பெத்துட்டாங்க, ஒரு பொண்ணு பெத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 27 வருஷமாவது ஒன்னும் கல்யாணம் ஆகல, 30 வருஷமாவது ஒன்னும் கல்யாணம் ஆகல. எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் செட் ஆகல. அப்படியே மாப்பிள்ளை பார்த்து திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணினாலும் அந்த நிச்சயம் பண்ண டேட் எல்லாமே நடக்காமல் தடுங்கலாகுது. இது ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளவு வருத்தம். பெத்தவங்களுக்கும் வருத்தம், பெத்தவங்களுக்கும் அவங்க தாத்தா பாட்டிக்கும் நம்முடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகலையே, நம்ம பேத்திக்கு கல்யாணம் ஆகலையே, அவங்களுக்கு கல்யாணமே, ஒரு பேரன் பேத்தியை பார்த்துட்டு நான் செத்து போயிட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்.
எத்தனை பேர் இன்னைக்கும் வேதனையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பேத்திக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், இல்ல உங்க பேரனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். உச்ச குருடைய பார்வை கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. உங்களோட இளைய சகோதரர்கிட்ட கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சு, இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கம்மியாகுமா? அதாவது இளைய சகோதரர்கிட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, இப்போ 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். அப்ப தன் குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு மன வருத்தத்தாலையும் உடன் பிறந்தவர்கள் பிரிந்து போகாமலையும், அப்போ உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது மன கஷ்டம், மனஸ்தாபங்கள், அவங்கள்ட்ட நல்லா பேசிக்கிறது இல்லை, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தா கூட இந்த பீரியட்ல அவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு நல்ல திருப்தியாக அவங்கள்ட்ட ஒரே வழியில் போய் ஒரே வழியில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா அவங்க நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி அவங்களை உருவாக்கும். இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, முதுக்கு பின்னாடி போய் அங்க போய் நம்மளோட குறை நிறையெல்லாம் சொல்றாங்க, யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், இவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ரிஷபராசிக்காரங்க வந்து எப்பவுமே தான் ஒரு காரியத்தை சாதிக்கும்னு நினைச்சாங்கன்னா அதுல ரொம்ப கெட்டியா இருப்பாங்க. அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. அது மாதிரி பிடிவாத குணம் படைத்தவர்கள், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, கொஞ்ச காலம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டே எதிரி ஆயிடுவாங்க. இல்லை நல்லா பழகிட்டு இருப்பாங்க, அவங்களே துரோகி ஆயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லாத ரிஷபராசிக்காரரே இல்லை. அது மாதிரி சொல்லி வேதனைப்படாத ரிஷபராசிக்காரரே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் அந்த 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை, மகரத்தை குரு பார்க்கிறாங்க. மகரம் யாருடைய வீடு? சனி பகவான். அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஆறாங்க? அதீத நட்பு கிரகம். அந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்துடைய வீட்டை அந்த குரு பார்த்தும், அது போக 5, 7, 7, 9, 11ஆம் இடத்தை அந்த மேனத்தை குரு பார்க்கறாங்க. அங்க யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையே குரு பார்க்கிறாருங்களா? அப்போ வந்து அந்த சனி பகவான்ங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதீதமான நட்பு கிரகம் இல்லையா? அந்த சனி பகவானையும் குரு பார்த்ததுனால கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த எதிர்ப்புகள், எதிரிகள், துரோகிகள் இவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த பீரியட்ல யாராவது அவங்க துரோகம் பண்ணோம்னு நினைச்சாங்கன்னா, துரோகம் பண்ணோம்னு நினைச்சவங்க மாட்டிக்குவாங்க. நீங்க சொல்றது போது முகமூடி கிளிய போகுது. கண்டிப்பா அவங்க முகமூடி கண்டிப்பா கிளியும். அப்ப எதிரிகள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்புறாங்க, அவங்க நம்பினவங்களே இவங்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அது மாதிரியான ஒரு டைம் இப்ப வந்திருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து யாரையுமே அதிகமா நம்ப வேண்டியது இல்லை. அப்படி நம்பினவங்கனால பிரச்சனை வருதுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடும், அதுல இருந்து விலகிக்குவாங்க. அப்போ வந்து இப்போ எதிர்ப்போ, போட்டியோ, பொறாமையோ ரிஷபராசிக்காரங்களை பாதிக்காது. ஐயா, உங்களோட ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உள்ளம் நல்லது, நல்லா பேசுவாங்க, நல்லா அழகா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு உடல்ல சில பிணிப்படைகள் இருக்கும். இந்த வயிற்றுக்கு கீழே பிரச்சனை, அது போக வந்து பாத்தீங்கன்னா பின்னாண்ட முதுகு தண்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த பீரியட்ல ஒரு மருத்துவம் பார்க்கலாம், ஒரு டாக்டரை பார்த்து அந்த வைத்தியம் இவங்களுக்கு ஒத்து வரும். இல்லைன்னா வந்து நல்ல மருத்துவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கிடைக்கும். அப்ப எந்த பிணிப்பீடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தன்னை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு, தனக்கு மருத்துவம் பார்த்தாலும் குணமாகக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம், ஒரு அட்டகாசமான டைம். ஏன்னா குருடைய பார்வை,
குரு கெட்டவங்கன்னு சொல்றாங்க ரிஷபராசிக்காரங்க. ஆனா குருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு நல்ல தொழில் அமையணும், அந்த தொழில்ல விஐபி ஆகணும், இல்ல தொழில்ல இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சம்பந்தமுடைய ஒரு தொழில் பண்ணணும், இதுல பெரிய லெவல்ல வரணும், பெரும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் சனி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. ஆனா இவங்களுக்கு பாக்கியாதிபதியா வராரு இல்லைங்களா ஐயா யாருங்க? சனி பகவான். கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி தான் சனி பகவான். ஆனா இருந்தாலும் இப்ப குரு பார்வை இருக்கிறதுனால அவர் செய்யற கடமைப்பட்டவராக. கண்டிப்பா அதே சமயத்திலே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கணும். அந்த சனி பகவான்ங்கிறது எப்படி? தொழில்காரகன். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதானே ஆகணும். அவன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஏதாவது தொழில் செஞ்சே தானே ஆகணும். அப்ப அந்த தொழிலுக்கு காரகன் யாரு? சனி பகவான். அவரு 11 போய் உட்காந்துட்டாரு. அவர் வந்து இப்ப 11 இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்து அதிபதி. அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து இவர்களை வாழ வைப்பார். அப்ப இவங்க வந்து யார் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழிலுக்கு தகுந்த பணத்தை கொடுப்பாரு. அது போக இப்போ அதே சனி பகவான குரு பகவானும் பார்க்கிறார். அப்ப அந்த சனி பகவான குரு பகவான் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் பிரச்சனையே இந்த பீரியட்ல இருக்காது. அப்ப இதற்கு முன்னாண்ட வேணா அவங்க வந்து தொழில் செஞ்சு நஷ்டம் இருக்கலாம், அடுத்தவங்களை நம்பி மோசம் போயிருக்கலாம், இன்னைக்கு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சிருக்கலாம், அதுலயுமே திருப்தி இல்லை. அப்போ வந்து ஒரு வியாபாரம் செஞ்சு அதுல வேலையாட்கள் அமையாம போயிருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ்ல நம்ம நினைச்ச இடத்துக்கு ரீச் ஆக முடியலையே, நம்ம இதுல சம்பாதிக்க முடியலையே, நமக்கு வந்து பல கோடி ரூபாய் இந்த பிசினஸ்ல மாட்டிருச்சே, என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பமான சூழ்நிலை இதற்கு முன்னால் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு மாட்டி இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணி விடுவாரு இந்த குரு பகவான். குரு பகவான் சனி பகவானுக்கு சொல்றாரு, நீ இவங்களை வாழ வைப்பா, இவங்களுக்கு நல்ல தொழில் கொடுப்பா அப்படின்னு. அந்த சனி பகவான் உங்களுக்கு தொழிலை கொடுப்பார். அப்ப அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சனி பகவான் கண்டிப்பாக கலைந்து விடுவார். சிறப்பு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க, அது போக வந்து கரெக்டா படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறவங்க, அது போக தனக்கு நல்ல உழைப்பு, ஒரு வேலையில தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய முயற்சி டோட்டலா இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்படி பண்ணுமே உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டும் எனக்கு தகுந்த ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், நான் கோபால் ஜோசியர், நான் சொல்றது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பீரியட்ல வேலையில பிரச்சனை இருக்காது. இவங்கள் எதிர்பார்த்தது, இவங்கள் நினைத்தது, நினைத்த இடத்தில் இவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரம் எப்படிங்க? பொருளாதாரம் அப்படின்னா குரு பகவானே பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார். அப்ப இதற்கு முன்னாண்ட ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தே வரல, ஒரு ஃபேக்டரி அதுல வந்து நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணது எடுக்க முடியல, நிறைய கடன் ஆயிட்டே இருக்குது, இதுல இருந்து எப்படி நான் விடுபடுறது, இது மாதிரி பொருளாதார சிக்கல்கள் தான் நிறைய பேருக்கு. அதாவது ரிஷபராசினா அதுல வந்து ஒரு 60% பேருக்கு பணப்பிரச்சனை தான். அந்த பணப்பிரச்சனை இந்த பீரியட்ல அந்த சனி பகவான் அந்த பணப்பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துருவாரு. அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பணத்துக்கு அதிகாரி. அந்த குரு பகவானே சனி பகவானை பார்த்துட்டாரு இல்லையா, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ரிஷப ராசிக்காரங்கள் தைரியமாக துணிந்து செயல்படுங்கள். அப்படி செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்த்திருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து தாராள மனசு, நல்ல தொழில், இவங்க வந்து மேக்சிமம் சுய தொழில் செய்யறவங்க தான் ரிஷபராசியில ஜாஸ்தியா இருப்பாங்க, வேலைக்கு போறவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அப்ப அந்த பணத்தை சம்பாரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண தெரியாம யாரோ ஒருத்தர் கொடுக்கறது, அதிகமா செலவு பண்றது, அதிகமா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து கெட்ட வழியில போறதோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், மோசமான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், இல்லைன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இது மாதிரி இருக்கும்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும், அந்த பொண்ணை விரும்புவாங்க. அப்போ இவங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே கெட்டு போகக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு சூழல் அதுவுமே கொஞ்சம் இருக்குது. அப்போ அது அந்த கெட்ட வழியில போகக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ இவங்களுக்கு வரும். அப்போ கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சு அதன் பிரகாரம் போனாங்கன்னா நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட ரோட்ல போகாம இருக்கிறது நல்லது. தனக்கு ஆண்டவன் பணத்தை கொடுப்பா, அந்த பணத்தை நம்ம கரெக்டா சேமிச்சு கரெக்டான வழியில அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். தவறான வழியில போட வேண்டாம், பேராசை வேண்டாம். கண்டிப்பா வேண்டாம். சரி, அதற்கு முன்னாண்ட இவங்களுக்கு வந்து இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு இல்லையா, 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு இல்லையா, 11ஆம் இடத்துல சனியும் இருக்கிறாரு இல்லையா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதற்கு முன்னாண்ட குடும்பத்துல மனஸ்தாபம், மன கஷ்டம், மன சங்கடம், பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனைகள் நிறைய பேர்த்துக்கு. ஒரே வீட்டுல இருந்துமே 2 பேருமே பேசிக்காமல் குழப்பத்திலையும் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அது போக 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 11ஆம் இடத்தையுமே குரு பார்க்கறதுனால திருமணம் அமைஞ்சு மறு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டுருச்சு, இறந்து போயிடுறாங்க, இல்லை மறு வாழ்க்கை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப மறு வாழ்க்கை பண்ணக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். அப்படி உருவானால் தாராளமாக நீங்கள் மறு திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த பீரியட்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக செஞ்சு வாழ்க்கைய வாழுங்க அப்படிங்க நான் சொல்றேன். வழிபாடு சொல்லுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்க வழிபாடு கேட்குறீங்க. இவங்களுடைய ராசி அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு வந்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் திருச்சியில, அந்த தெய்வத்தை தன்னுடைய ராசி நாதனை இவங்க வழிபட்டால் அவங்க பலம் கொடுத்தாவே போதும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலசாலிகள் ஆயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை போகணுங்களா? வெள்ளிக்கிழமை நாளில் போகிறது நல்ல விஷயம். அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக இவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அவங்களுக்கு வந்து தொழில் ரூபத்துல கொஞ்சம் தடைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அவங்களும் இந்த குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாய் நட்சத்திரம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க, நல்லா இருப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.